குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இப்போது ஜிக்ஸாக்ல செகண்ட் வீடியோ வந்திருக்கு. போன வீடியோவில் அப்படி பேஜ் நம்பர் பாரு 51 வரைக்கும் போயிருந்தோம். 51 எண்டில் என்ன வந்திருக்கு? அரவிந்த் ஃபைண்டிங் தட். அரவிந்த் பார்த்து, எதை பார்த்து? ஜிக்ஸாக் வாஸ் சல்கீலி, ரொம்ப சலிப்பாக, ரெஃப்யூசிங் டு சே எ வேர்டு, ஒரு வார்த்தை கூட சொல்ல மறுத்து நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்து. 21 லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜிக்ஸாக் வாஸ் சல்கீலி ரெஃப்யூசிங், மறுத்துடுது. அது ரொம்ப சலிப்பாக மறுக்கிற மாதிரி தெரிஞ்சுது. டு சே எ வேர்டு, ஒரு வார்த்தை கூட பேச மறுக்குது. டெஸ்பைட் ஆல் தயர் எஃபர்ட்ஸ், டெஸ்பைட் ஆல் தயர் எஃபர்ட்ஸ், எல்லாரும் என்னென்னவோ முயற்சிகள், எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டாங்க. அட் ஸ்ட்ரைக்கிங் எ கான்வர்சேஷன், கான்வர்சேஷன் உரையாடல். அட் ஸ்ட்ரைக்கிங் எ கான்வர்சேஷன், அந்த அந்த ஜிக்ஸாக்கோட ஒரு உரையாடல் வச்சுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி எதுக்கும் பிடி கொடுக்காம அது சலிப்பாக நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இவன் டேஷ்டு இன்டு த கிச்சன், கிச்சனுக்கு விரைஞ்சி செஞ்சான். வேகமாக போனான். போய் டு ரிட்டர்ன், அதே வேகத்தில் திரும்பி வந்தான். வித் எ பிளேட், கையில் ஒரு பிளேட்டோடு வந்தான். அந்த பிளேட் ஹீப்டு குவியலாக இருந்தது. எப்படி வந்தான்? ஹரிட்லி, விரைந்து வந்தான். தட்டோடு வந்தான். தட்டு நிறையா குவிச்சு இருந்தது. என்ன? வித் ஜூசி ஃப்ரூட் ஸ்லைசஸ், நல்ல பழங்கள் துண்டு துண்டாக அறுத்து, அண்டு சம் நட்ஸ், அப்புறம் இந்த வால்நட் அந்த மாதிரி கொட்டைகள் வச்சு ஒரு தட்டு நிறையா கொண்டு வந்தான். போர்ட் ஐஸ், இதிலேருந்து இன்றைக்கி பாட ஆரம்பிக்குதுப்பா. போர்ட் ஐஸ், அது கண் எப்படி இருந்துச்சு? சல்கீலி, போர் அடித்து போய் நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த கண்கள், அந்த போர் அடித்து போயிருந்த அந்த கண்கள் பிரைட்டன்டு, அப்படி பிரகாசமாச்சு. ரொம்ப நேரத்துக்கு இல்லை, மொமெண்டரிலி, சும்மா ஒரு ஃபியூ செகண்டுக்கு, மொமெண்டரிலி. ஆஸ் ஜிக்ஸாக் பிக்ட் அப் எ வால்நட், ஒரு வால்நட், ஒரு அக்ரூட் கொட்டையை அது கொத்துச்சு. வால்நட் ஒரு அக்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொட்டையை கொத்தனப்ப அதனுடைய கண்கள் ஒரு செகண்ட் பளிச்சுன்னு வந்தது. பட் ரெஃப்யூசிங் டு ஸ்பீக், ஆனால் அப்பவும் பேச மறுத்துருச்சு. பட் ரெஃப்யூசிங் டு ஸ்பீக், ஹி ட்ராப்டு ஒன் ரிங்கிள்டு, சுருங்கிய ஐலீடு, கண்ணிமையை, இன் எ சாலம் விங்க். சாலம் அப்படின்னு பார்த்த அப்படின்னா இங்கிலீஷில் புனிதமானேன்னு சொல்லுவோம். இங்கே அப்படிலாம் இல்லை, சாலம் விங்க். அப்படி கண்ணை ஜென்டிலாக ஒரு அடி அடிச்சுது. கண்ணடிச்சு அண்டு ஃப்ளூ, எப்படி பறந்துச்சு அந்த ரூம்குள்ளே. கிளம்சீலி, பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருந்தது. பறந்து போய் டு டெபாசிட் த நட், சாப்பிடல அந்த கொட்டையை, அந்த அக்ரூட் கொட்டையை ஆன் த எனார்மஸ் சாலண்டியர் கண்ணு, சாண்ட்லியர், அங்கே எனார்மஸ் பெரிய ஒரு சாண்ட்லியர்னால் அலங்கார விளக்கு மேலே பெருசாக தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த சாண்ட்லியர் மேலே அது எங்கே தொங்கிக்கிட்டு இருந்தது? ஹேங்கிங் ஃப்ரம் த சீலிங், மேல்கூரையிலிருந்து அலங்கார விளக்கு ஒன்று தொங்கிக்கிட்டு இருந்தது. அங்கே போய் வச்சிருச்சு. மறுபடியும் பாரு. போர்ட் ஐஸ் பிரைட்டன்டு, அந்த போர் அடிச்சுக்கிட்டு இருந்த கண்கள் மொமெண்டரிலி ஒரு செகண்டுக்கு பிரைட்டன்டு, பளிச்சுன்னு பிரகாசாச்சு. எப்போ? ஆஸ் ஜிக்ஸாக் பிக்ட் அப் எ வால்நட், ஒரு வால்நட்டை ஒரு கொத்தனப்ப கண்ணு ஒரு ஃப்ளாஷ் அடிச்சிச்சு. பட் ஆனால் ரெஃப்யூசிங் டு ஸ்பீக், பேச மறுத்து, ஹி ட்ராப்டு, கொண்டு போய் வச்சிருச்சு. ஹி ட்ராப்டு ஒன் ரிங்கிள்டு ஐலீட் இன் எ சாலம் விங், சேர்த்துப்படி. ஹி ட்ராப்டு ஒன் ரிங்கிள்டு ஐலீட் இன் எ சாலம் விங், கண்ணை ஒரு அடி அடித்து, அண்டு ஃப்ளூ கிளம்சீலி, அது பறக்கிறத பார்த்தாலே ரொம்ப அதிருப்தியாக இருந்துச்சு. ஃப்ளூ கிளம்சீலி
கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுச்சு, பத்திரமா வச்சுக்கிச்சு. எதை? அந்த நட்டை. எங்கே? அந்த எனார்மஸ் பெரிய சாண்ட்லியர் சாண்ட்லியர் அலங்கார விளக்கு ஹேங்கிங் ஃப்ரம் த சீலிங், சீலிங்கிலேருந்து தொங்கிக்கிட்டு இருந்ததே அந்த விளக்கில் போய் வச்சுக்கிச்சு, விளக்கு மேலே போய் வச்சுக்கிச்சு. பிட் பை பிட், ஒன்றொன்னா அண்டு இன் டோட்டல் சைலன்ஸ், வீடே அமைதியாக இருந்துச்சு. ஆல் த ஃப்ரூட் ஆன் த பிளேட், ஒவ்வொரு ஒன் பிட் பிட் பை பிட், ஒன்றொன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்டாக எங்கே? ஆன் த பிளேட், பிளேட்டில் இருந்த பழத்துண்டுகள் ஒன்றொன்னா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு, இது தூக்கிட்டு போச்சு. எங்கே? டு த சாண்ட்லியர் அண்ட் ஆன் த பிளேட்ஸ் ஆஃப் த சீலிங் ஃபேன், அந்த படத்தில் இருக்குது பாரு, அண்ட் பிளேட்ஸ் ஆஃப் த சீலிங் ஃபேன், மேலே தொங்குத ஃபேன், அந்த ஃபேன் மேலே சாண்ட்லியர் மேலே எல்லாத்துலேயும் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வந்துருச்சு. அந்த ஃபேன் நவ் சுவிட்ச்டு ஆஃப், ஃபேன் இப்போ ஓடலை, ஆஃப் ஆகிருந்துச்சு. தென் பர்ச்சிங் கம்ஃபர்டபிளி ஆன் எ கர்டைன் ராட், தென் பர்ச்சிங் உட்காருதல், தென் பர்ச்சிங் கம்ஃபர்டபிளி வசதியாக உட்காந்துக்குச்சு, ஆன் எ கர்டைன் ராட் ஒரு திரை கம்பி, திரைச்சீலை தொங்க விட்றாங்கல்ல அந்த கம்பி மேலே போய் வசதியாக உட்காந்துக்கிட்டு, ஜிக்ஸாக் ட்ராப்டு ஒன் வைசண்ட் ஐலீட் இன் அனதர் சாலம் பீங், மறுபடியும் அப்படி கண்ணை ஒரு அடி அடித்து, ஆஸ் ஹி சாங்க் ஹிஸ் பீக் இன்டு எ ப்ளம் கவ்வா, ஒரு கொய்யாப்பழம் அதனுடைய சதையில் தன்னுடைய அழகை ஒரு குத்தி கண்ணடிச்சிச்சு. தென் பர்ச்சிங் கம்ஃபர்டபிளி ஆன் எ கர்டைன் ராட், ஒரு திரைச்சீலை கம்பி மேலே வசதியாக உட்காந்துக்கிட்டு பர்ச்சிங், ஜிக்ஸாக் ட்ராப்டு ஒன் வைசண்ட் ஐலேட், அந்த சுருங்கிய கண்ணை இன் அனதர் சாலம் விங், மறுபடியும் ஒரு அடி அடித்து, எப்போ? ஆஸ் ஹி சாங்க் ஹிஸ் பீக் இன்டு எ ப்ளம் கோவா, நல்லா சதைப்பற்றாக இருக்கக்கூடிய குண்டாக இருக்கிற அந்த கொய்யாப்பழத்தில் தன்னுடைய அழகை ஒரு கொத்தி கண்ணடிச்சிச்சு. டோன்ட் வரி சில்ட்ரன் விசு கம்ஃபர்டட் ஆஸ் ஹி லெஃப்ட், கிளம்பி போனப்ப விசு டோன்ட் வரி சில்ட்ரன், ஒன்றும் கவலைப்படாதீங்க குழந்தைங்களே அப்படின்னு சொன்னான். நோட்டீஸிங் ஹவு டிஸப்பாயிண்டட் தே லுக்டு when Zigzag stubbornly refused to say a single word to them. பார்த்தான், நோட்டீஸிங் ஹவு டிஸப்பாயிண்டட் தே லுக்டு, அவங்கெல்லாம் எவ்வளோ ஏமாந்து போயிருந்தாங்க, டிஸப்பாயிண்டட் அவங்க எவ்வளவு ஏமாந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, என்ன ஏமாந்து போயிட்டாங்க? தே லுக்டு வென் ஜிக்ஸாக் ஸ்டபன்லி அட்டம்மா ஸ்டபன்லி ரெஃப்யூஸ்டு டு சே எ சிங்கிள் வேர்டு, ஒரு வார்த்தை கூட டு தெம் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அட்டம் பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த ஜிக்ஸாக்கை பார்த்து ஏமாற்றம் அடைந்திருந்த அந்த குழந்தைங்கிட்ட டோன்ட் வரி சில்ட்ரன் அப்படின்னு விசு சொன்னார். ஈவன் தோ தே ட்ரைடு ஸ்பீக்கிங் டு ஹிம் இன் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அண்டு ஃப்ரெஞ்ச், இவங்களும் ஹிந்தி தெரியுமா பார்த்தாங்க, இங்கிலீஷ் தெரியுமா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, தமிழ் தெரியுமா, ஃப்ரெஞ்சு தெரியுமா, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் இது ஸ்டபன்லி ரெஃப்யூஸ்ட், ரொம்ப அட்டமாக பேசுகிறதுக்கு மறுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்து ஏமாற்றம் அடைந்திருந்த டிஸப்பாயிண்டட் அந்த வீட்டில் இருந்தவங்களை பார்த்து டோன்ட் வரி சில்ட்ரன் அப்படின்னு விசு சொன்னார். ஜஸ்ட் வெயிட், கொஞ்சம் பொறுங்க, ஜஸ்ட் வெயிட் டில் ஜிக்ஸாக் செட்டில்ஸ் டவுன் இன் திஸ் நியூ ஹோம், என்னதான் இருந்தாலும் இந்த இடம் ஒரு புது இடம் இல்லையா, ஜிக்ஸாக்கை கொஞ்ச நேரம் இங்கே செட்டில் ஆகட்டும், இந்த இடம் அதுக்கு பழகட்டும். தென் யூ கேன் ஹாவ் எ கிரேட் டைம் லிசனிங் டு ஹிம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரமே போதாது அதை பேசுகிறத கேட்குறதுக்கு, பாருங்களே அவ்வளவு பேசும் அப்படின்னு சொன்னான். அப்போ இதில் இவங்களும் சலிக்காமல் அந்த பேர்டு இங்கிலீஷில், ஹிந்தியில், தமிழில், ஃப்ரெஞ்சில் என்னென்னமோ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ஸ்டபனாக அடமாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் சோர்ந்து போய் இவங்க ஏமாந்து போய் அந்த பறவையை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப விசு சொன்னார், டோன்ட் வரி சில்ட்ரன், அந்த சமையல்காரர் அந்த பறவையை கொண்டு வந்தாரே அவர், டோன்ட் வரி சில்ட்ரன் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, ஜிக்ஸாக் இந்த வீட்டில்
இந்த புது இடத்துல செட்டில் ஆகணும் இல்லையா, அது செட்டில் ஆன பிறகு பாருங்கள், உங்களுக்கு அதை பேசுகிறத கேட்குறதுக்கு நேரம் பத்தாமல் போகும், அவ்வளவு பேசும் அப்படின்னு சொன்னார். ஆஸ் இட் ஹேப்பண்ட், ஆமாம், பேசுகிறத கேட்பீங்கன்னு சொன்னார்ல, அது நடந்துச்சு. ஆனால் எப்படி நடந்தது பாரு. ஆஸ் இட் ஹேப்பண்ட், த சில்ட்ரன் டிட் நாட் ஹாவ் டு வெயிட் மோர் தேன் 10 minutes. 10 நிமிஷம் கூட ஆகலை, அதனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் இட் ஹேப்பண்ட், நடந்துருச்சு, அவன் சொன்னது நடந்துச்சு. த சில்ட்ரன் டிடின்ட் ஹாவ் டு வெயிட் மோர் தேன் 10 minutes. 10 நிமிஷம் கூட ஆகலை, அதனுடைய சத்தத்தை கேட்டாங்க. டு ஹாவ் எ கிரேட் டைம் லிசனிங் டு ஜிக்ஸாக். என்ன சொன்னார்? அது பேசுகிறத கேட்குறதுக்கு 2 காதும் போதாது, நீங்கள் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு சொன்னாரே, அந்த நேரம் வந்துருச்சு. ஃபார் ஆஸ் சூன் ஆஸ் விசு லெஃப்ட், விசு அங்கிருந்து கிளம்பின உடனே ஜிக்ஸாக் ஸ்டில் பர்ச்ட் ஆன் த கர்டைன் ராட், இன்னும் நல்லா உட்காந்துக்குச்சு அந்த திரைச்சீலை போட்டிருக்கிற கம்பி மேலே. வெண்ட் ஆஃப் டு ஸ்லீப், அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. வெண்ட் ஆஃப் டு ஸ்லீப் அண்ட் த மொமெண்ட் ஹீ ஃபெல்ட் அஸ்லீப், தூங்க ஆரம்பித்த அந்த கணத்திலேயே ஹீ பிகேன் டு ஸ்னோர், ஸ்னோர், கொரட்டை விட ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் பாரு, விசு என்ன சொல்லிட்டு போனாரோ, அவர் கிளம்பின 10வது நிமிஷமே அது நடந்தது. என்ன சொல்லிட்டு போனார்? அதனுடைய பேச்சை கேட்குறதுக்கு உங்களுக்கு 2 காதும் போதாதுன்னு சொன்னாரே, 2 காதும் போதாமல் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, அவர் போய் 10 நிமிஷத்துலேயே அந்த கர்டைன் ராடு மேலே அது இன்னும் வசதியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் த மொமெண்ட் ஹீ ஃபெல் அஸ்லீப், தூங்க ஆரம்பித்த அந்த கணமே ஹீ பிகேன் டு ஸ்னோர், கொரட்டை விட ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் வாட் அ ஸ்னோர் இட் வாஸ், அண்ட் வாட் அ ஸ்னோர் இட் வாஸ், அடேங்க அப்பா, என்ன மாதிரியான கொரட்டை அது, இல்லை என்ன மாதிரியான கொரட்டை அது. அண்ட் வாட் எ ஸ்னோர் இட் வாஸ், கர்ரிஸ், அது அப்படி தான் படிக்கணும், KNGRRW அப்படிலாம் சொல்லக்கூடாது, கர்ரிஸ். நம்ம கொருன்னு கொரட்டை விடுறான்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ கர்ரிஸ், அது பாட்டுக்கு கொருன்னு கொரட்டை விடுது. இட் பிகேன் ஆசிய, அந்த கொரட்டை எப்படி ஆரம்பிச்சுது? இட் பிகேன் ஆசிய, இப்படி தான் தொடங்குச்சு. எ சாஃப்ட் கிரம்பிளி சார்ட் ஆஃப் ரம்பிள், முதல்ல ரொம்ப மென்மையாக, கிரம்பிளி சார்ட் ஆஃப் ரம்பிள், அப்படி மென்மையான சவுண்டோட முதல்ல ஆரம்பிச்சது. மச் லைக் தட் விச் த ஸ்டொமக் ஆஃப், அப்படியே மெல்ல மாறிச்சு. மச் லைக் தட், எப்படி? விச் த ஸ்டொமக் ஆஃப் எ மைல்ட்லி ஹங்க்ரி, லேசாக பசிச்சிருந்த டைனசர் மைட் ஹாவ் மேட், லேசாக பசித்த வயிறு, ஸ்டொமக், எதனுடைய வயிறு? டைனசர். ஒரு டைனசருக்கு லேசாக பசி எடுத்தால் அந்த வயிறு எப்படி முதல்ல லேசாக சத்தம் போடும், அப்படி தான் அந்த கொரட்டை சத்தம் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. தென் இட் க்ரூ லவுடர், பிறகு மெல்ல மெல்ல சத்தம் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. தென் இட் க்ரூ லவுடர் அண்டு லவுடர், இன்னும் சத்தம், அண்டு லவுடர், இன்னும் பயங்கரமான சத்தம். அண்டில் இட் சவுண்டட் ஆஸ் இஃப் எ ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ், டே, யானைகள் கூட்டமாக இருந்ததுன்னா அதை ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்தையா, ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ், ஒரு யானை இல்லை, யானை ஒரு பெரிய கும்பல் சேர்ந்து ஒன்றா சத்தம் போட்டால் எப்படி இருக்கும், பிளிரல், அந்த மாதிரியான கொரட்டை. வித் கோல்டு அண்டு ட்ரம்பட்டிங் ஆங்க்ரிலி இன் த ரூம், வித் கோல்டு, பயங்கரமாக, இந்த இடத்துல வந்து குளிர்னு வச்சுக்கூடாது, அண்டு ட்ரம்பட்டிங், சும்மா ட்ரம்பட்டிங், சவுண்டான சவுண்டு, அது எப்படி? ஆங்க்ரிலி இன் த ரூம், கடுமையான சத்தம், இந்த ரூம், கர்ரேஸ் கர்ரேஸ் அப்படின்னு சத்தம். மறுபடியும் பார்ப்பா, விசு சொல்லிட்டு கிளம்பி போய் 10வது நிமிஷத்துலேயே அவர் சொன்னது நடந்துருச்சு. என்ன? அந்த சத்தத்தை கேட்குறதுக்கு 2 காது போதாதுன்னு சொன்னாரே. ஆஸ் சூன் ஆஸ் விசு லெஃப்ட், அவர் கிளம்பி போன உடனே ஜிக்ஸாக் ஸ்டில் பெர்ச்டு ஆன் த கர்டைன் ராட், நல்லா உட்காந்துக்கிட்டு வெண்ட் ஆஃப் டு ஸ்லீப், தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் த மொமெண்ட் ஹீ ஃபெல் அஸ்லீப், தூங்க ஆரம்பித்த அந்த கணமே ஹீ பிகேன் டு ஸ்னோர், கொரட்டை விட ஆரம்பிச்சிச்சு. அண்ட் வாட் எ ஸ்னோர் இட் வாஸ், கர்ரீஸ்,
கொர்ரிஸ் கொர் கொர் கொர்னு என்னமா கொரட்டை. அந்த கொரட்டை எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக கிரம்பிளி சார்ட் ஆஃப் ரம்பிள், லேசான ஒரு கடமுடா சத்தம், ரொம்ப லேசான. அதை எதோடு ஒப்பிடலாம்? ஒரு டைனோசர் பசிச்சிருக்குது, ஹங்க்ரி. அப்போ அதனுடைய ஸ்டொமக், அதனுடைய வயிற்றில் எப்படி ஒரு மைல்டாக ஒரு சத்தம் வருமோ அப்படி ஆரம்பிச்சிது முதல்ல. அது ஒன்று அப்படி தான் ஆரம்பிச்சிது. தென் இட் க்ரூ லவுடர். அந்த சத்தம் பெருசாச்சு. அண்டு லவுடர், இன்னும் பெருசாச்சு. அண்டு லவுடர், இன்னும் பெருசாச்சு. அண்டில் இட் சவுண்டட் ஆஸ் இஃப். அந்த சவுண்டு எந்த சவுண்டு மாதிரி இருந்தது? அந்த ரூமுக்குள்ளே ஆங்க்ரிலி, ரொம்ப கோபமாக, யானை இல்லை, ஹேர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், ஆமாம், பெரிய யானை கும்பல் ட்ரம்பட்டிங், சத்தம் போட்டால் பிளிர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கொரட்டை சத்தம் சகிக்க முடியல. ஜிக்ஸாக்ஸ் ஸ்னோர் பவுண்டட் தயர் ஏர் ட்ரம்ஸ். ஜிக்ஸாக்ஸ் ஸ்னோர், இதனுடைய கொரட்டை பவுண்டட் தயர் ஏர் ட்ரம்ஸ், காதை கிழிச்சிக்கிட்டு போச்சு. டில் தயர் ஹெட்ஸ் ஏக்டு, காதை கிழிச்சிக்கிட்டு மண்டையை தாக்கி தலைவலி பிடிச்சிக்கிச்சு. ஜிக்ஸாக்ஸ் ஸ்னோர் பவுண்டட் தயர் ஏர் ட்ரம்ஸ் டில் தயர் ஹெட்ஸ் ஏக்டு. இன் வெயின் டிட் தே ட்ரை டு வேக் த ஸ்னோரிங் பேர்ட். இது தூங்கினாதானே கொரட்டை விடும், எழுப்பி விட்டா அந்த சத்தம் நின்று போயிடும் இல்லையா அப்படின்னு. இன் வெயின், வீணாக, டிட் தே ட்ரை டு வேக் த ஸ்னோரிங் பேர்ட், கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பறவையை எழுப்ப என்னென்னமோ முயற்சி பண்ணினாங்க. இன் வெயின், எல்லாம் வீணாக போச்சு. 21 languages he is supposed to know, snorted மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். ஸ்னார்டட், நையாண்டி பண்ணினாங்க வெறுப்போட. 21 லாங்குவேஜ் ஹீ இஸ் சப்போஸ் டு நோ, இதுக்கு தெரியும் இல்லை. எட் திஸ் பேர்டு சூசஸ் டு கம்யூனிகேட் ஒன்லி. இந்த பறவை பேசுறது, கம்யூனிகேட் பண்ணுறது எதில் தெரியுமா செய்யும்? ஸ்னோரிஷ், ஸ்னூரிஸ், ஸ்னோரியன், ஸ்னோரிலி, ஸ்னோருலு, இந்த பாஷை தான் அதுக்கு தெரியும். கொரட்டை 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 கொரட்டை, இதை தவிர அதுக்கு என்ன பாஷை தெரிய போகுது அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐ தாட் இட் வாஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட் தட் பேர்ட்ஸ் குட் நாட் ஸ்னோர், செட் மாயா. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா, ஐ தாட் இட் வாஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட், சயின்ஸில் என்ன சொல்லுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, பேர்ட்ஸ் குட் நாட் ஸ்னோர், பறவைகள் கொரட்டை விட முடியாது அப்படின்னு சயின்ஸ் சொல்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ட்ரையிங் டு ஸ்குரிட் வாட்டர், ஸ்குரிட் பீச்சி அடிக்கிறது, வாட்டர் ஃப்ரம் எ ஸ்மால் வாட்டர் பிஸ்டல் அட் ஜிக்ஸாக் டு வேக் ஹிம். ஜிக்ஸாக்கை வேக் ஹிம், எழுப்பி விடுறதுக்கு ஒரு தண்ணி நிரப்பிய துப்பாக்கியில், அதான் வாட்டர் பிஸ்டல், குழந்தைங்க பொம்மை துப்பாக்கி வச்சுருப்பாங்களே, அதில் தண்ணி நிரப்பி அது மேலே அடித்தாங்க. ஸ்கிரிட் பீச்சி அடிக்கிறது. வெட்டிங் மோஸ்ட் ஆஃப் த கர்டைன்ஸ், பறவை நனைஞ்சி, கர்டைன்ஸ் அந்த துணிகள்லாம் நனைஞ்சி, த வால்ஸ் செவரெல்லாம் நனைஞ்சி, அண்டிய சோஃபாவெல்லாம் நனைஞ்சி, இதெல்லாம் தான் நனைஞ்சிது. இன்சிடென்ட், பறவை அசையவில்லை. ஐ தாட் இட் வாஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட் தட் பேர்ட்ஸ் குட் நாட் ஸ்னோர், செட் மாயா. பறவைகள்லாம் கொரட்டை விடாதுன்னு சயின்ஸில் சொல்லியிருந்ததான் நான் நினச்சேன். ஆனால் இது கொரட்டை விடுதே சொல்லிக்கிட்டே ட்ரையிங் டு வாட்டர் பிஸ்டலில் தண்ணி இறப்பி அது மேலே எழுப்பி விடுறதுக்கு தண்ணி அடித்தாங்க. திரைச்சீலையெல்லாம் நனைஞ்சிச்சு, த வால்ஸ் நனைஞ்சிச்சு, சோஃபா நனைஞ்சிச்சு. ஆனால் பறவை அப்படியே தான் இருந்துச்சு. ஆப்ரிக்கன் விச் டாக்டர்ஸ் பேர்ட்ஸ் டோன்ட் ஒபே சயின்டிஃபிக் ரூல்ஸ். அரவிந்த் என்ன சொன்னால், இல்லை மாயா, சயின்ஸு ஃபேக்ட் அதுதான், என்ன பறவைகள்லாம் கொரட்ட விடாது. ஆனால் இந்த ஆப்ரிக்கன் விச் டாக்டர் பேர்டு இருக்கே, அது எப்போவுமே இந்த சயின்டிஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொன்னான். அரவிந்த் வாஸ் அனாய்டு தட் ஹிஸ் பெஸ்ட் இமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஏ. அவனும் என்னன்னு இங்கே மாயா தண்ணி அடித்து பார்த்தான். இவன் அரவிந்த் வாஸ் அனாய்டு, எரிச்சல் ஆயிடுச்சு. எப்போ? பெஸ்ட் இமிட்டேஷன்ஸ், அவனுக்கு கொஞ்சம் மிமிக்ரி தெரியும். ராகிங் லயன், உரும்புற சிங்கம் மாதிரி. எ ஹங்க்ரி ஹைனா, ஒரு பசியான கழுதைப்புலி மாதிரி. ஃபெரோஷியஸ் டாக்,
கோபம் கொண்ட நாய் மாதிரி சத்தமெல்லாம் போட்டு பார்த்தான். எப்படி? சிங்கம் உருமுற மாதிரி, ஒரு ஓநாய், அதுவும் பசிச்ச ஓநாய் ஓலமிடுற மாதிரி, அதே மாதிரி ஒரு ஃபெரோஷியஸ் வெறி பிடிச்ச நாய் கத்துற மாதிரியெல்லாம் கத்தி பார்த்தான். ஃபெயில் டு ட்ரா ஜிக்ஸாக் அவுட் ஆஃப் ஹிஸ் டீப் ஸ்லம்பர். அது எப்படியாப்பட்ட தூக்கத்தில் இருந்தது? டீப் ஸ்லம்பர், ஆழமான தூக்கம். எழுப்பி விடுறதுக்கு தன்னால் முடிஞ்ச மிமிக்ரி இமிட்டேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்தான். ஒன்றும் முடியல. நவ் ஹி ட்ரைடு டு லவுடஸ்ட் மோஸ்ட் ஃப்ரைட்டனிங். கடைசியாக தீர்மானித்தான், நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்குதே. என்ன ஆயுதம்? கொயாட்டை, ஓநாய் சத்தம். அந்த கொயாட்டை, இதனுடைய இந்த ஓநாய் சத்தத்தை போட்டு பார்த்துடலான்ட்டு. அதான் பெரிய சத்தமாக வரும், அதான் அவனுக்கு போட தெரியும். லவுடஸ்ட் மோஸ்ட், பயங்கரமான ஃப்ரைட்டனிங் ஓநாய் சத்தம், குவைட் சத்தம் போட்டான். பட் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்டு. எதுவுமே நடக்காத மாதிரி அன்டிஸ்டர்ப்டு, கொஞ்சம் கூட அசையாமல் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன், தூங்கிக்கிட்டு இருந்தது. அண்டு ஸ்னோட் ஆன், அது பாட்டுக்கு ஸ்னோட் ஆன், கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தது. இன் டோட்டல் டெஸ்பேர், இன் டோட்டல் டெஸ்பேர், கம்ப்ளீட்டாக ஏமாற்றத்துடன். அட் தயர் ஃபெயிலியர் டு வேக் ஜிக்ஸாக். என்ன ஃபெயிலியர்? ஜிக்ஸாக்கை எழுப்ப முடியலை, எழுப்புறதுக்கு செஞ்ச முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆன பிறகு. ஆர் அட்லீஸ்ட் ஸ்டாப் ஹிம் ஸ்னோரிங், தூங்கி துளைக்கட்டும், அந்த கொரட்டையாவது நின்னா பரவாயில்ல, அதுவும் முடியல. அதனால் தே ஷட் தெம்செல்ஸ் இன் த பெட்ரூம். எல்லாம் அவங்க பெட்ரூமுக்கு ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. தே ஷட் தெம்செல்ஸ் இன் த பெட்ரூம் தட் வாஸ் ஃபர்தஸ்ட் அவே ஃப்ரம் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்ஸ் ஸ்டூடியோ. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் படம் வரைகிறதுக்கு ஒரு ஸ்டூடியோ இருந்தது இல்லையா, அந்த ஸ்டூடியோவில் தான் இந்த கூத்தெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்டூடியோவிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்த பெட்ரூமில் போய் எல்லாம் கதவை சாத்திக்கிட்டாங்க. வாஸ் கிரியேட்டிங் த டெரிபிள் டின், இந்த டெரிபிள் சவுண்டு, இந்த டெரிபிள் கன்ஃபியூஷன், இந்த நாய்ஸ் கொடுத்துச்சே, இந்த டெரிபிள் டின், இந்த பெரிய கூச்சல். இந்த கூச்சல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஸ்டூடியோவில் ஜிக்ஸாக் தூங்குதா, அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்த பெட்ரூமில் வந்து கதவை சாத்திக்கிட்டாங்க. அது கூட பத்தலை. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் ஜஸ்ட் அன்ட்ராவலிங், உரிச்சி, அதான் அன்ட்ராவலிங். எ ரோல் ஆஃப் காட்டன், ஒரு காட்டன் சுருளை எடுத்து உரிச்சி, காட்டன் wool டு ஸ்டஃப் இன் ஹர் இயர்ஸ், காதலை வச்சு அடைச்சிக்கிட்டா. when they heard their, காதலை வச்சு அடைச்சிக்கிட்டான். அப்போ தான் they heard, கேட்டாங்க. their maid, அவங்களுடைய மெய்டு, வேலைக்காரி, சர்வெண்ட் மெய்டு லக்ஷ்மி, ஷ்ரீக்கிங், கத்தனதை கேட்டாங்க. ஆஸ் இஃப் ஷி ஹேட் பீன் எலக்ட்ரோக்யூட்டட், கரண்ட்டில் ஷாக் அடித்த மாதிரி அவள் போட்ட சத்தத்தை கேட்டாங்க. ஷாக் அடித்த மாதிரி அவங்க வீட்டு வேலைக்காரி லக்ஷ்மி போட்ட சத்தத்தை கேட்டாங்க. மறுபடியும் பாரு, டோட்டல் டெஸ்பேர், பெருத்த ஏமாற்றம். என்ன? அதை எழுப்பி விடுறதுக்கோ அந்த கொரட்டையை நிறுத்துறதுக்கோ செஞ்ச முயற்சி எல்லாம் டோட்டல் டெஸ்பேர் ஆன பிறகு இந்த ரூமில் இருந்து, இந்த ரூம் எந்த ரூம்? மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட ஸ்டூடியோ, படம் வரைகிற ஸ்டூடியோ. அங்கே தான் இது இந்த அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து வெளியில் வந்து தூரமாக இருந்த பெட்ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அங்கேயும் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனால் இதை தாழ முடியல. ஆமாம், காட்டன் ரோலை எடுத்து அதை உரித்து கொஞ்சோண்டு பஞ்சை எடுத்து ஸ்டஃப் இன் ஹர் இயர்ஸ், காதுக்குள்ளே அடைச்சிக்கிட்டா. அப்போ தான் அவங்க மெய்டு, அவருடைய வேலைக்காரி லக்ஷ்மி, ஷ்ரீக்கிங், வீல்னு கத்தன சத்தம். ஆஸ் இஃப் ஷி ஹேட் பீன் எலக்ட்ரோக்யூட்டட், கரண்ட்டில் ஷாக் அடித்த மாதிரி ஒரு சத்தம். ஹார்ட்ஸ் ஹேமரிங், அடடா என்னாச்சோ, ஹார்ட்ஸ் ஹேமரிங், இதயமெல்லாம் தடதடக்க. தே ரஷ்டு டு த ஸ்டூடியோவில் இருந்து தான் அந்த சத்தம் கேட்டிருக்கு. இவங்க வந்த பிறகு லக்ஷ்மி அந்த ஸ்டூடியோக்குள்ளே போயிருப்பா போல இருக்குது. பார்க்கலாம். ஹார்ட்ஸ் ஹேமரிங், இதயம் தடதடக்க. தே ரஷ்டு, அவங்க ஓடனாங்க. டு த ஸ்டூடியோவுக்கு ஓடினாங்க. டு ஃபைண்ட் லக்ஷ்மி. அங்கே பார்த்தா டான்ஸிங் அண்டு கிளாப்பிங் ஹர் ஹேண்ட்ஸ், டான்ஸ் ஆடிக்கிட்டு, நம்ம சாமி ஆடுறமே அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு
கையெல்லாம் தட்டியவாறு கிளாப்பிங் ஹர் ஹேண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஷி எல்டு, சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. வி ஹாவ் பீன் பிளஸ்டு, கடவுள் நமக்கு அருள் பண்ணிட்டாரு. வி ஹாவ் பீன் பிளஸ்டு, கடவுளின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. வி ஹாவ் பீன் ட்ரூலி பிளஸ்டு, இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்யுது. மழை பெஞ்சா தண்ணி தானே பெய்யணும். இங்கே பப்பயாஸ், பப்பாளி துண்டுகளாக பெய்யுது. அண்டு பனானாஸ், வாழைப்பழ துண்டுகளாக பெய்யுது இன் திஸ் ரூம் அப்படின்னு அவள் கத்தி சந்தோஷமாக கூச்சலிட்டுக்கிட்டு இருந்தா. இவங்க இதயம் தடதடக்க அந்த ரூமுக்குள்ளே ஓடிப்போனால் அங்கே லக்ஷ்மி கை தட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. அதாவது நம்ம அந்த சாமி வந்து ஆடுவோமே அந்த மாதிரி. கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டார், நிஜமாலுமே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இங்கே பாருங்க, இங்கே ஒரே பப்பாளி மழை பெய்யுது, பனானா மழை பெய்யுது அப்படின்னா. தே ஃப்ரோஸ் இன் டெரர், பயத்தில், தே ஃப்ரோஸ் இன் ஹாரர். அப்படியே இவங்களுக்கு இதயம் உறைஞ்சி போச்சு. லக்ஷ்மி ஹேட் அப்பேரண்ட்லி, உள்ளே வந்த உடனே அப்பேரண்ட்லி சுவிட்ச்டு ஆன் த ஃபேன் ஆன் விச் ஜிக்ஸாக் ஹேட் லெஃப்ட் சம் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ். இவ உள்ளே வந்து ஃபேனை போட்டிருப்பா போல இருக்குது. சுவிட்ச்டு ஆன், ஒரு உத்தேசமாக ஃபேனை போட்டுட்டா அப்பேரண்ட்லி. ஃபேன் ஆன் விச், அது மேலே தான் ஜிக்ஸாக் ஹேட் லெஃப்ட், கொஞ்சம்லாம் வச்சுருந்தது. சம் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ், கொஞ்சம் பழங்களையும் நட்டுகளையும் அங்கே வச்சுருந்துச்சு. ஹாஃப் பெக்குடு, பாதி கொத்தன ஃப்ரூட், ஸ்ட்ரீம்ட் ஆஃப், ஃபேன் சுற்றின உடனே விருன்னு பறந்து வந்து, அதான் ஸ்ட்ரீம்ட் ஆஃப் த ஃபேன், ஃபேன்லேருந்து பறந்து. ஹாஃப் பெக்குடு ஃப்ரூட், பாதி கொத்தப்பட்ட பழங்கள் ஃபேனில் இருந்து பறந்து. டேம்பனிங் ஈவன் லக்ஷ்மிஸ் எந்தூசியாசம், இவ்வளோ ஆர்வமாக இருந்தால அவள் ஆர்வம்லாம் அடங்கி போகிற மாதிரி டேம்பனிங் வந்து தாக்குச்சு. ஆஸ் ஏ கொவா, ஒரு கொய்யாப்பழ துண்டு லேண்டட் ஆன் ஹர் சீக், அவள் கன்னத்தில் வந்து சப்புன்னு அடிச்சிச்சு. வித் ஏ சாஃப்ட் ஸ்விஷ், அந்த சதை அப்படியே அந்த ஈரமான சதை கன்னத்தில் வந்து தாக்குச்சு. அண்டு ஒன் வால்நட், ஒரு அக்ரூட் கொட்டை ஹிட் ஹேர் ஃபோர்ஹெட் வித் ஏ லவுடு ஸ்மேக், பெரிய சத்தத்தோட ஒரு வால்நட் கொட்டை அவள் நெத்தியில் வந்து இடிச்சிச்சு. ஒன் ஸ்லைஸ் ஆஃப் ஓவர் ரைப் பப்பாயா, ஒரு துண்டு ஓவர் ரைப், ரொம்ப நல்லா கொழன்னு பழுத்து போயிருந்த பப்பாயா. கேம் வைசிங் ஆஃப் த ஃபேன், கேம் வைசிங் ஆஃப் த, அந்த ஃபேனை விட்டு வைசிங் ஆஃப் த, அப்படியே பாய்ந்து வந்து வைசிங் ஆஃப் த ஃபேன். அண்டு தே அதை வாட்ச் இட் ஹெல்ப்லெஸ்லி, அது அங்கேருந்து சொயின்னு வந்ததை வேறு வழி இல்லை, இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எங்கே போய் இடிக்க போகுதுன்னு தெரியும். இட்டோ ஆரர்ஸ் ஸ்பிளாட்டர்ட் ஆல் ஓவர் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்ஸ் அன்ஃபினிஷ்டு மாஸ்டர் பீஸ். அங்கே தான் இன்னும் முடிக்காமல் தன்னுடைய மாஸ்டர் பீஸ் வச்சிருந்தாலே, தன்னுடைய மாஸ்டர் பீஸ்னால் என்னடா, செய்கிற வேலையிலேயே இதை விட பிரமாதமாக செய்ய முடியாது அப்படின்னு எந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்களோ அதை தான் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ சன்செட் அட் மெரினா, ஆமாம், அந்த படத்தை தான் தன்னுடைய மாஸ்டர் பீஸாக நினச்சிக்கிட்டு இருந்தா. உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு அதை வரைஞ்சிக்கிட்டு இருந்தா. நேராக அதை நோக்கி தான் அந்த ரொம்ப பழுத்து போயிருந்த பப்பாளி துண்டு பாய்ந்து வந்தது. வேறு வழியே இல்லை, இவங்க பேசாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாய்ந்து வந்து ஸ்ப்ரெடிங் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் கை ஆரஞ்ச் பல்ப், கூயேன்னு சொல்லாத கை அப்படின்னு சொல்லணும். கை ஜீவை தான், கை ஆரஞ்சு பல்ப் அண்டு ஷைனி பிளாக் சீட்ஸ் ஆல் ஓவர் இட். அங்கே வந்து ஸ்ட்ரீக்ஸ், தீரலாக அந்த இன்னும் அந்த படத்தை முடிக்காத படத்து மேலே தீரலாக கோடு போட்டுடுச்சு. எப்படி ஆஃப் அதை சதைப்பிடிப்பான அதனுடைய கை சதைப்பிடிப்பான அந்த ஆரஞ்சு பல்ப்பு அந்த குழம்பு அதான் நல்லா கொலன்னு இருக்குது. அண்டு ஷைனி பலபலன்னு இருந்த அந்த விதை எல்லாம் அந்த படத்து மேலே தீரலாக பரவிடுச்சு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் groaned tragically, ரொம்ப சோகமாக கூச்சலிட்டாங்க. ட்ராஜிக்கலி சோகமாக கூச்சலிட்டாங்க. அண்ட் லுக்டு ரெடி டு ஷூட் ஜிக்ஸாக், விட்டா அந்த ஜிக்ஸாக்கை
ஷூட் பண்ணி கொன்னுடுவாங்க போல தெரிஞ்சது. பட் ஹி வாஸ் சேவ்டு பை த பெல். அம்மா அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பறவை ஹி வாஸ் சேவ்டு பை த பெல். அப்போ ஒரு மணி சத்தம் அது அதனை காப்பாற்றிருச்சு. என்ன மணி? த டெலிஃபோன் பெல். டெலிஃபோன் மணி அடிச்சுது. இது அடுத்த கூத்து. தே ஆன்சர்டு ஒன் கால் ஆஃப்டர் அனதர். ஒரு ஃபோன் வந்து பதில் சொல்கிறதுக்குள்ளே அடுத்த ஃபோன், அதுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே அடுத்த ஃபோன். தே ஆன்சர்டு ஒன் கால் ஆஃப்டர் அனதர் as all the neighbors rang up to demand what the awful gorgeous sound was. பக்கத்து வீட்டுலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அந்த சவுண்டு போயிடுச்சு போல இருக்குது, நெய்பர்ஸ் ஹவுஸுக்கெல்லாம். என்ன அந்த கொர்ரி சவுண்ட்? அண்ட் இஃப் தே குட் ப்ளீஸ் ஹாவ் சம் பீஸ். எங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்க விடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம். என்ன இப்படியெல்லாம் சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் மேலே ஃபோன். அந்த ஃபோனுக்கெல்லாம் they answered one call after another as all the neighbors rang up to demand, கேட்டாங்க, what the awful gorry sound was and if they would please have some peace. கொஞ்சம் ரெஸ்ட் இருக்காதா, எங்களுக்கு அமைதியாக கொஞ்ச நேரம் எங்களை இருக்க விட மாட்டிங்களா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அண்டு த்ரூ ஆல் திஸ் கமோஷன் கன்ஃபியூஷன், குழப்பம், இவ்வளவு குழப்பத்திலையும் ஜிக்ஸாக் slept on அன்கான்சர்ன்டு, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜிக்ஸாக் ஸ்லாப்ட், தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. அண்டு ஸ்னோடான், கொரட்டை பாட்டுக்கு விட்டுக்கிட்டே இருந்தது, கொரட்டை நிற்கல. ஃபைனலி எக்ஸாஸ்டட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், களைச்சு போன கிருஷ்ணன் ரேங்க் அப் ஹர் ஹஸ்பண்ட், கணவனுக்கு ஃபோன் செஞ்சா. அவர் கிளினிக்கு போயிட்டார். ஐ ஆம் கோயிங் கிரேசி, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். வித் த சவுண்ட் ஆஃப் ஜிக்ஸாக் ஸ்னோரிங், இந்த ஜிக்ஸாக் ஸ்னோரிங் இதனுடைய குரட்டை, இந்த குரட்டை சத்தத்தால் ஐ ஆம் கோயிங் கிரேசி, நான் பைத்தியமாகிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஆல் தீஸ் ஆங்க்ரி டெலிஃபோன் கால்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிஃபோன் கால்ஸ் இதுக்கு பதில் சொல்லியே, சாதாரண டெலிஃபோன் கால் இல்லை, ஆங்க்ரி டெலிஃபோன் கால்ஸ், எல்லாம் கோபமாக ஃபோனில் பேசுகிறாங்க. அவங்களுக்கு சமாதானம் சொல்லி எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுச்சு. அது இல்லாமல் அண்டு மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங், என்னுடைய அழகான அந்த பெயிண்டிங் சொல்கிறப்பவே ஹியர் ஹேர் வாய்ஸ் கிராக்டு, அவள் குரலே உடஞ்சிடுச்சு. ஹியர் ஹேர் வாய்ஸ் கிராக்டு, அவள் குரலே அந்த இடத்துல உடஞ்சிடுச்சு. யூனோ மிஸ்ஸஸ் ஜிஜின்வாலா, அவங்க யார்? த ஆர்ட் கிரிட்டிக், இதையெல்லாம் எங்களுடைய பெயிண்டிங் எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்களே, அதாங்க ஹூ லீவ்ஸ் அப்ஸ்டயர்ஸ், மேல் மாடியில் வசிக்கிறாங்களே. வெல் ஷீ ஹியர்டு ஜிக்ஸாக் ஸ்னோரிங், இந்த ஜிக்ஸாக்கோட கொரட்டை சத்தத்தை அவங்க கேட்டாங்க. அண்டு ஹேட் த சீக் டு டெலிஃபோனை கன்னத்தில் வச்சுக்கிட்டு அண்டு ஆஸ்க் மீ, என்கிட்ட கேட்குறாங்க, வெதர் ஐ குட் சிங் ஏ லிட்டில் சாஃப்ட்லி வென் ஐ டுக் மை சிங்கிங் லெசன்ஸ். நான் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன்ட்டு அவங்களுக்கு தெரியும். டுக் மை சிங்கிங் லெசன்ஸ், ஏம்மா நீ பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கியே, அதை கொஞ்சம் சாஃப்டாக கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு. அது யார்? ஜிஜின்வாலா. நாளைக்கு நான் அந்த கண்காட்சிக்கு போனாலும் அந்த பெயிண்டிங் எல்லாம் அவங்க தான் விமர்சனம் பண்ண போகிறாங்க. அவங்க இப்படி சொல்கிறாங்க, என் பாட்டு அந்த கொரட்டை சத்தம் போல் இருக்கும் போல் இருக்குது. ப்ளீஸ் காண்டாக்ட் சோமு, தயவு செஞ்சு சோமுவை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்டு ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ, என்ன செய்யணும், என்ன செஞ்சால் பரவாயில்லன்னு முதல்ல அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிங்க அப்படின்னா. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ஹீ குட், எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்தார். ஆஃப்டர் ஹி ஹேட் லெஃப்ட் அண்ட் இமெயில் மெசேஜ் ஃபார் சோமு, வரத்துக்கு முன்னையே சோமுவுக்கு ஒரு இமெயில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தான் வந்திருந்தார். அதில் என்ன கேட்டிருந்தார்? ஆஸ்கிங் ஹிம் ஃபார் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவு டு ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோரிங். சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு சொல்லுப்பா. எதுக்கு? நிறுத்துறதுக்கு. எதை நிறுத்துறதுக்கு? ஜிக்ஸாக்கோட ஸ்னோரிங், கொரட்டையை நிறுத்துறதுக்கான வழிமுறைகளை தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு இமெயில் அனுப்பிச்சிட்டு வந்திருந்தார். ஏன்னா அவன் அலாஸ்கா போயிருக்கான், லெட்டர்லாம் போட முடியாது. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ஹி குட் ஆஃப்டர் ஹி ஹேட் லெஃப்ட் அண்ட் இமெயில் மெசேஜ் ஃபார் சோமு. சோமுக்கு
ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வந்தார். இமெயில் என்ன சொல்லியிருந்தார்? இதனுடைய கொரட்டை நிறுத்துறதுக்கான வழியை சொல்லு அப்படின்னாரு. டோன்ட் வரி, ஹீ ரீஅஷ்யூர்டு ஹீஸ் டவுன்காஸ்ட் ஃபேமிலி. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஹீ ரீஅஷ்யூர்டு, உறுதி கொடுத்தாரு. ஹீஸ் டவுன்காஸ்ட் ஃபேமிலி. டவுன்காஸ்ட் ஃபேமிலி, களைச்சு போய் இன்னும் பயந்து போயிருந்த, அந்த அப்படியே குறுகி போயிருந்த, டல்லாக இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து டோன்ட் வரி, சோமு வில் ரிப்ளை சூன், சீக்கிரம் பதில் கொடுப்பான். அண்ட் வி வில் டிஸ்கவர் தேர் இஸ் சம் ரிடிகுலஸ்லி சிம்பிள் வே. பாருங்களேன், கடைசியாக பார்த்தா அப்படியே ரிடிகுலஸாக இருக்கும், நமக்கே ஒரு வேடிக்கை வினோதமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சிம்பிள் வே, ஒரு சாதாரண வழியில் அதனுடைய டு ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோரிங், ஜிக்ஸாக்கோட கொரட்டை சத்தத்தை நம்ம நிறுத்திட போகிறோம். பாருங்களேன், அந்த ஃபேமிலியே பயந்து போய் இருந்துச்சு. அந்த ஃபேமிலி கிட்ட டோன்ட் வரி, சோமு பாருங்களேன் சீக்கிரம் நமக்கு ரிப்ளை அனுப்புவான். பார்த்தா நாம் எதிர்பாராமல் ரொம்ப சிம்பிளஸ்ட் வேவா பாரு, அது முடிஞ்சு போயிடும், இந்த கொரட்டை சத்தம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னான். அவ்வளோ சீக்கிரம் முடியல. 6 days பாஸ்டு, 6 நாள் போயிடுச்சு. 6 frantic days ஆஃப் செக்கிங் தயர் இமெயில். 6 frantic days. ஃப்ரான்டிக்னா வெறித்தனம்னு சொல்லுவோம். 6 நாள் அப்படி வெறித்தனமாக போச்சு. செக்கிங் தயர் இமெயில் டே அண்ட் நைட், ராத்திரி பகலாக அவங்ககிட்ட இருந்த பதில் வருமானு இமெயில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 6 torturous days, 6 நாள் டார்ச்சரஸ் டேஸ் ஆஃப் ஹேவிங் த டெஃபனிங்லி லவுட், காதை செவிடாக்கிற ஓசை, கர்ரேஸ் ரீசவுண்ட் இன் தயர் ஹோம், அந்த சவுண்டு வீடு முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்தது. மோஸ்ட் நர்வ் ராக்கிங்லி, ஆமாம் நரம்பெல்லாம் கல்டு வந்துடும் போல் தெரிஞ்சுது, புடச்சிக்கிட்டு கல்டு வந்துடும் போல் தெரியுது. மாயா கம்ப்ளைண்ட் தட் ஷீ ஹேட் எ பர்மனண்ட் ரம்பிளிங் சவுண்ட் இன் ஹர் இயர்ஸ் even when she was miles away from home. மாயா கம்ப்ளைண்ட் பண்ணனா that she heard a permanent rumbling sound. பர்மனண்ட்டாக எனக்கு இந்த சத்தம் கேட்குது, பர்மனண்ட் ரம்பிளிங் சவுண்ட் இன் ஹர் இயர்ஸ். எப்போ? when she was miles away from home, வீட்டில் இருந்து 1 மைல் தள்ளி போனாலும் இந்த சத்தம் என்னை கேட்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் ஹர் இயர்ஸ் ஏக்குடு ஆல் த டைம், என் காது 24 மணி நேரமும் தூங்குறப்ப கூட வலிக்குதுன்னா. அரவிந்த் கன்ஃபேஸ்டு தட், அரவிந்த் ஒத்துக்கிட்டான், அவனுக்கு பள்ளிக்கூடனாலே பல்லாம் பிடிக்காது. இப்போ என்ன சொல்கிறான்? த ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப், வாழ்க்கையில் முதல் முறையாக சொல்கிறான், ஹி வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்டு டு கோயிங் டு ஸ்கூல் கன்சிடரிங் இட் வாஸ் ஆஸ் காம் ஆஸ் எ மொனாஸ்டரி கம்பேர்டு டு தயர் ஹவுஸ். அப்போல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுனால அவனுக்கு பிடிக்காது, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஓடி போயிடுறான். ஆமாம், இந்த வீடோட கம்பேர் பண்ணுறப்ப பள்ளிக்கூடங்கிறது எனக்கு ஒரு தேவாலய அமைதி, மொனாஸ்டரி, அது ஒரு தேவாலயத்து, என்னுடைய பள்ளிக்கூடம் ஒரு தேவாலயம் மாதிரி. என் பள்ளிக்கூடம் அவ்வளோ அமைதியாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்குது, வீட்டில் இருக்கிறதோட நான் ஸ்கூலுக்கு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங். மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு பெயிண்டிங் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. ஜிக்ஸாக் வுட் சம்டைம்ஸ் வேக் அப், அப்பப்போ எந்திரிச்சு ப்ரீஃப்லி, கொஞ்ச நேரம்தான், வென் ஹி வாண்டட் டு ஈட் சம் ஃப்ரூட், ஏதேனும் ஃப்ரூட் சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரம் எந்திரிச்சு, அண்ட் சம்டைம்ஸ் ஹீ வுட் சிட் ஆன் த வராண்டா, சில நேரம் சிட் ஆன் த வராந்தாவில் போய் உட்காந்துக்கும். லுக்கிங் சல்கி, எங்கள் வராந்தாவில் உட்காந்தா கடல், மெரினா கடல் நல்லா தெரியும், சலிப்பாக பார்க்கும். போர் அடிச்சுக்கிட்டு பார்க்கும். ஆஸ் ஹி ஸ்டார்ட் அட் த சன்செட் அட் மெரைனா பீச் த ரியல் வியூ, அப்படியே போர் அடிக்கிற பார்வையில் கடலில் சூரியன் மறையிறத பார்த்துக்கிட்டு இருக்கும். நாட் த பெயிண்டிங் லையிங் ஃபார்லான் இன் த கார்னரில் இவன் எவ்வளோ சுவாரஸ்யமாக மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிக்கிட்டு இருந்தாலே அது ஃபார்லான், தன்னந்தனியாக அந்த பெயிண்டிங் கீழே கிடக்குது. ரூயின்டு பை, எல்லாம் நாசமாக போச்சு. பை ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப், தீரல்கள், என்ன தீரல்? ஹார்டனிங் பப்பாயா, எல்லாம் பப்பாளி விதை, அந்த சாறு, அந்த சதை எல்லாம் தீரலாக இருக்குது.
ஜிக்ஸாக் நெவர் ஸ்போக் டு எனி ஒன். அந்த 6 நாள் யாருக்கிட்டையும் அது பேசலை. தோ எவ்ரி ஒன் ட்ரைடு செவரல் டைம்ஸ், பல முறை ட்ரை பண்ணினாங்க. அண்ட் இன் செவரல் லாங்குவேஜஸ், பல மொழிகளில் ட்ரை பண்ணினாங்க. டு ஸ்பீக் டு ஹிம் கைண்ட்லி, எப்படியே பேசி பார்த்தாங்க. ஹி ஒன்லி ஸ்லெப்ட் அண்ட் ஸ்னோர்டு, சாப்பிடும், தூங்கும், அண்டு ஸ்னோர்டு, கொரட்டை விடும். இதுதான் நம்முடைய செகண்ட் வீடியோ. சரியா? அப்புறம் தேர்டு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.